இளந்திரளும் நாவிற்கு பிரசன்னஈஸ்வரர் பெரியநாயம்மனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர் பெரியநாயம்மனுக்கு இருக்கும் நாதருக்கு அரகர 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 அரோகர நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் புற்றாக எழுந்திரள் இருக்கும் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் பிரசன்ன ஈஸ்வரர் பெரியநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தங்கை மயம் வேறில்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள்வாய் வாய்மை வைத்த சீர்தரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாளம் உயிர்த்துணையே திருமுறையே சைவ நெறிக்கருவூலம் தென்தமிழின் தேன்பாகும் திருமுறையே கையிலையங்கன் சிவபெருமான் செவிமெடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் செய்த நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமல் நான்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கி அப்பாலை எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்ல அமல் சொன்ன அவரை நினையாமல் நினைந்துவர் தொடக்கை வெல்வம் பூலி கூடிய பெரிய புராணத்தில் கடந்த பல மாதங்களாக ஒவ்வொருவருடைய சிவனடியாரின் வரலாற்றினை அறிந்து தெரிந்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் நம்பி ஆரூரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரருடைய சரித்திரத்தை நாம் அறிந்து கொண்டோம். துறையாரின் அருள் பாலிப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் தலைப்பிலே தொடர்ந்து அடியாருடைய பெருமையை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். திருவெண்ணெய்நல்லூரை அடைந்ததும் முதியவர் நம்பியை நேராக அவ்வூர் அந்தணர்கள் கூடும் சபைக்கு அழைத்து சென்றார். சுந்தரர் வந்து திருமண கோலத்திலிருந்து ஓலையை காட்டி தடுத்தாட்கொண்டு திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஊருக்கு அந்த ஆலயங்கள் கூடும் சபை, அதாவது வழக்கு ஏற்பட்டு விட்டது. ஓலை காட்டி திருமணத்தில் கல்யாண கோலத்தில் இருந்தவரை தடுத்தாட்கொண்டு கிள முதியவர் வடிவத்தில் சிவபெருமான் வந்து அவங்கள தடுத்தாட்கொண்டு கூட்டிகிட்டு போய் பஞ்சாயம் பேசுறதுக்கு இங்கே ஊரில் பேசலான்னு சொன்னங்காட்டி அவர் வேண்டான்னு எங்கள் ஊருக்கு வான்னு சொல்லி அங்கே ஊட்டி போயிட்டார் சாமி. அந்த திருவெண்ணெய்நல்லூரில் வழக்கு நடக்கப் போகிறது. சபையில் கூடியிருந்தோரை நோக்கி, அறிவுடையோரே, உங்கள் முன் வழக்கொன்று கொண்டு வந்துள்ளேன். இந்த பிள்ளை எனக்கு அடிமையாவான். இவனோ அதை மறுத்தான். என் கூற்று உண்மையானது என்பதை நிரூபிக்க நான் காட்டிய ஓலையை வெடுக்கென்று பிடுங்கி கிழித்து விட்டான். அந்த ஓலை இவனுடைய பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்த பட்டதாகும். பட்டான்னு சொல்கிற மெல்லிய பட்டயம் எழுதி கொடுத்த என்று புகார் செய்தார். சபையோர்
நம்பி யாரூரை பார்த்தனர். தப்பு செஞ்சு அவங்களுக்கு தான் எல்லாரும் பல நோக்கில் கண்ணு வாங்கி, அதனால் இவர் தப்பே செய்யலை. ஆனால் யார் செஞ்சாங்க? அவங்க பாட்டனார் வழி வெளியாக நானும் உனக்கு தொண்டு செய்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதை கையில் வச்சுட்டு சாமி என்ன பண்ணுறாரு, பேடை மாதிரி சுந்தரரை கல்யாணம் செய்யக்கூடாமல் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டாரு. அது அங்கே வழக்காக நடக்குது. ஐயனே, இம்முதியவர் கூறியதை கேட்டாயா? தம்முடைய வாதத்துக்கு ஆதாரம் காட்ட அவர் வைத்திருந்த ஓலையை பிடுங்கி கிழித்தெறிவது முறையல்லமே ஏற்பட்டு விடப் போகின்றது. அந்த செயலே முதியவரின் வார்த்தையை நீ ஆமோதிப்பதாக எடுத்து காட்டுமே. நீ என்ன சமாதானம் சொல்லப் போகிறாய் என்று கேட்டார். சபையோர்கள் எல்லாம் இப்படி கேட்குறாங்க சுந்தரரை பார்த்து, இப்படி நீ தப்பு செஞ்சுட்டு எதுவாக இருந்தாலும் வழக்கு வந்துவிட்ட மன்றத்தில் வழக்காடாங்க. பெரியோர்களே, சுந்தரர் சொல்கிறார், என்னை நன்றாக பாருங்கள். நான் அந்தண குலத்தில் பிறந்தவன் என்பதை அறிவீர்கள். எங்காவது அந்தணன் ஒருவன் மற்றொரு அந்தணனுக்கு அடிமை தொழில் செய்ததாக கேள்விப்பட்டதுண்டா? அப்போ என்ன சொல்கிறாங்க, பிறந்த மனிதர் என்னை தம்முடைய அடிமை என கூறுகிறாரே என கேட்கிறீர்கள். நான் என்ன பதில் சொல்வேன்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்றார் நம்பி ஆரூரர். திருமணத்தோர் கிழவரை பார்த்து கேட்டனர், பெரியவரே, உம்முடைய புகாருக்கு இவன் அளித்த இவற்றில் எதை உமக்கு ஆதாரமாக காட்ட முடியும்? அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாங்க, என்னென்ன பொருள் சொல்கிறாங்க. அதாவது எழுதி கொடுத்த ஆதாரம் ஏதாவது இருக்குதா, அதை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே சாட்சியாவது இருக்குதா அது அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்கிறது. இந்த வச்சுக்கிறதா எழுதி கொடுத்தது, எழுதி வச்சுக்கிற சதத்தை வெடுக்குன்னு கூட கிழிச்சு போட்டாரு அப்படின்னு சுந்தரர் நினைக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரிஜினலை பையில் வச்சுட்டு டூப்ளிகேட் எடுத்துருக்காரு. அது அன்னைக்கு தன் கைப்பட எழுதி கொடுத்த அடிமை சீட்டு இருக்கிறது. இவன் கிழித்தெறிந்தது போல் நிகழக்கூடும் என்று நான் முன்னமேயே எதிர்பார்த்தேன். ஆகவே மூல ஓலையை பத்திரமாக வைத்து கொண்டு அந்த நகலையே எடுத்து காட்டினேன். ஓலையை எடுத்து காட்டுங்கள் என்றனர் சபையினர். கிழவர் தயங்கினர். ஏன் தயங்குகிறீர்? புத்தூரிலே இவன் செய்தது போல் நடந்து விட்டால் என்ன செய்வது? மூல ஓலையை இழந்து விட்டால் என் வழக்கு தோல்வியாகி விடுமே. இங்கேயும் நிகழாது. நீங்கள் பாதுகாப்பு தர முடியுமா? கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அம்மாதிரி நிகழ அனுமதிக்க மாட்டோம் என்றார் சபையில் இருந்தவர்கள். கையை விட்டு ஓலை சுருள் ஒன்றை எடுத்தார். சபையில் இருந்தவர்களுக்கு தலைவராக இருப்பவர் கணக்கனை அழைத்து ஓலையை வாங்கி அனைவரும் அறிய படிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த பெரியவரிடமிருந்து ஓலை சுருளை வாங்கி பிரித்து படித்தான். திருநாவலூரை சேர்ந்த ஆதிசைவனும் ஆரூரன் எனப்படுவனுமான நான் திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு நானும் என் சந்ததியாரும் வழிவழியாக அடிமை செய்ய ஒப்புக்கொண்டு அகமும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்தேன். இது என் கையெழுத்து என்று அன்னைக்கே சாட்சி வந்துருக்கு. இது மெய்ப்பிக்கிறதுக்கு அன்னைக்கே சாட்சி வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூல ஓலை என்றே அறிவித்தார். இதே கையொப்பம் முட்டிருக்கிறதுனால சாட்சிகளும் போட்டிருக்கிறதுனால கையெழுத்திட்ட சாட்சிகளை அழைத்து கேட்டபோது அவர்கள் அது மூல ஓலை என்றே அறிவித்தனர். சாட்சிகள் இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நிரூபிச்சாச்சுல்ல, கையெழுத்து முட்டிருக்கிறாரு, சாட்சிகள் வந்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஆரூரா, இப்போது நீ ஓலையை பார்த்து கையெழுத்து உன் பாட்டநாடு உடையதா என்பதை கூறு என்றார் சபையினர். குறுக்கிட்டார். இருக்கிறது, இவன் தன் பாட்டனையே அறிய மாட்டானே, இருக்க பாட்டனின் கையெழுத்தை எவ்வாறு அறிவான்? இவன் பாட்டன் எழுதிய வேறு குறிப்புகள் இருக்குமானால் அதை கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்ப்பதே சிறந்ததாகும் என்றார். அதுதான் சரி. பஞ்சாயத்தார் சபையோரும் அவ்வாறே ஆரூரன் பாட்டன் எழுதிய வேறு குறிப்புகளை கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்தனர். அப்பவே ஒப்பிட்டு பார்த்தனர். கையெழுத்து இரண்டும் ஒன்றாகவே காணப்பட்டன. தம் புகார் சரிதான் என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து விட்டார். நிரூபித்துவிட்டார்.
ஆரூரா, இப்போது என்ன சொல்ல போகின்றாய் என்று கேட்டனர் சபையோர். இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உங்கள் முடிவுக்கு தலை வணங்குவதை தவிர எனக்கு ஒரு மார்க்கம் இல்லை என்றார் நம்பி. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உங்கள் முடிவுக்கு தலை வணங்குறேன்னு சொல்றார். நீ பெரியவருக்கு அடிமை, ஆகவே அவரிட்ட பணியை செய்ய அவரோடு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் அந்தணர்கள். சொல்லிட்டு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அதை செய்து அயோத்திய உடல் ஆனந்தத்தால் துள்ளியது. துணி மூட்டையை கையிலே மாட்டி தோல் வரை இழுத்து முதுகு புறத்திலே தொங்க விட்டார். தாளாங்குடையை கையில் எடுத்தார். அப்பனே, புறப்படு, உனக்காக பணிகள் எத்தனையோ காத்து கிடக்கின்றன என்றார். என்று அழைத்த சபையார், இன்னொரு சந்தேகம். தாங்கள் எடுத்து காட்டிய ஓலையில் தாங்கள் இவ்வூரை சேர்ந்தவர் என்பது குறிப்பிட்டுள்ளது. ஆயினும் தங்களை எங்களில் எவரும் கண்டதில்லை. தங்கள் இல்லம் எங்கிருக்கிறது என்று கேட்டனர். திரும்பி பார்த்த கிழவர் சிரித்தார். என்னை நீங்கள் யாரும் அறியவில்லையா? அப்படியானால் என்னுடன் வாருங்கள், என் இருப்பிடத்தை காட்டுகிறேன் என்று ஆரூரரை அழைத்து கொண்டு புறப்பட்டார். அவர் பின்னே சபையோரும் வந்தனர். ஊரிலே உள்ள திரு அருள்துறை எனப்படும் ஆலயத்தின் அருகே அவர்கள் நெருங்கியதும் கிழவனாரை காணாது திகைத்தனர். அதனால அவர் தம்முடைய இருப்பிடத்தை காட்டுவதாக கூறி நம்மை அழைத்து வந்தாரே, அவர் எந்த பக்கம் சென்றார் என்று அவர்கள் ஒவ்வொருவரை ஒருவர் வியப்புடன் கேட்டுக்கொண்டார். இங்கே ஆரூரரும் ஆச்சரியம் அடைந்தார். தம்முடன் வந்த அந்த முதியவர் எப்படி பிறர் பார்வைக்கு தெரியாமல் போய்விட்டார் என்று எண்ணி உள்ளே நுழைந்தார். நகரத்தை அடைந்ததும், பெரியவரே, எங்கே இருக்கிறீர்? உம்முடைய அடிமை என்று என்னை அழைத்து வந்தீரே, என்னை விட்டு விலகி எங்கே போய்விட்டீர் என்று கூப்பிட்டார். வானிலை ஈசன் உமையோடு தரிசனம் தந்தார். எழுந்தத்தான சாமி மேல நின்று இருக்கிறாரு, கோயிலுக்கு மேல என்ன பண்றாரு? உமையோடு சக்தியோடு காலவாகனத்துல தரிசனம் கொடுக்கிறார். சுந்தரா, அன்றொரு நாள் உனக்கு நான் வாக்களித்தபடி பிரபஞ்ச சபையில் சிக்குண்டு உழல இருந்த உன்னை மீட்டு வந்தேன். முன்னொரு ஆரூரரும் ஆச்சரியம் அடைந்தார். தம்முடன் வந்த அந்த முதியவர் எப்படி பிறர் பார்வைக்கு தெரியாமல் போய்விட்டார். நம்பி ஆரூரரான சுந்தரை சூழ்ந்திருந்த மாயபந்தம் விலகியது. உலகிலே வந்து பிறந்ததற்கான காரணத்தை உணர்ந்தார் சுந்தரர். மேனி சிலிர்த்து கைகள் இரண்டும் உயர்ந்தன. கண்கள் ஆனந்த வாரியை கொட்டின. அப்படியே கருணைதான் என்ன, இந்த ஏழையை மறக்காது தக்க தருணத்தில் வந்து தடுத்தாட்கொண்டீரே, என்ன பாக்கியம் செய்தேன் நான் என்று தம்மை மறந்து இறைவனை போற்றினார். விண்ணவர்கள் மலர் மாறி பெய்தனர். என்னிடம் வன்மையாக பேசி வாதாடியபடியால் நீ வன்றொண்டன் எனப்படுவாய் சுண்டாகும். ஆகவே என் மீது தமிழ் பாக்களை பாடு என்றார் சிவபெருமான். எனக்கு பிடிச்சது அர்ச்சனை பாட்டு. அதுலயும் என்ன பாட்டு? தமிழ் பாக்களை, தமிழ் பாட்டை பாடு அப்படின்னு ஆணை விட்டாச்சு. அப்போ நீ சுந்தரர் அந்த வேலைத்தான் செய்யணும். சுந்தர் பகவானை கைகூப்பி தொழுதார். என் ஐயனே, என்னிடம்தான் உனக்கு எவ்வளவு அன்பு! உமாபதே, விஷ்ணு விமாபதியராலேயே உன்னை அறிய முடியவில்லை. அதாவது உமா மகேஸ்வரியாலையும் அறிய முடியவில்லை. விஷ்ணு மகாலட்சுமியாலையுமே உன்னை கண்டுபிடிக்க முடியுது. அப்படி இருக்கையில் நான் என்ன அப்படிங்கிறது மாதிரி சொல்றார். என்ன சொல்லி பாடுவேன்? அடியேனால் உன் கருணை பிரபாகங்களை எப்படி அறிந்து பாட முடியும்? உன்னுடைய கருணை எப்படி நான் சொல்றது, எப்படி பாடுறது என்று கேட்கிறார். எதை குறித்து பாடுவேன்? எதை வச்சு பாடுறது? சர்வேஸ்வரா, நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நெஞ்சமுருக பிரார்த்தித்தார். எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, கர்த்தாவா இருக்கிற நீயே சொல்லிடு அப்படின்னு அங்கேயே சொல்றார். பகவான் முகமலர சுந்தரரை பார்த்து புன்னகை செய்தார். சுந்தரா, என்னை பித்தன் என்று அழைத்தாயே, அதை நான் விரும்பி ஏற்கிறேன். நீ எப்படி முதல்ல சொன்னைய பித்தன் சொன்னைய, அதைவே நான் மனசார ஏற்றுக்கிறேன். ஆகவே பித்தன் என்றே பாடு என்று அனுக்கிரகித்தார். சுந்தரரின் உள்ளத்தில் தமிழ் தெய்வம் குடி புகுந்தது. திறந்த வெள்ளம் போல அவர் உள்ளத்தில் இருந்து தமிழ் மனம் நிறைந்த பாக்கள் பொங்கி எழுந்தன.
ஆனந்த வெள்ளம் கண்களில் இருந்து பெருக்கெடுத்து ஓடியது. ஈசனின் திரு கோலத்தை நெஞ்சில் பதித்தவராய் சுந்தரர் பாடத் தொடங்கினார். பித்த பிறை சூடி பெருமானே அருளால எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையில் அத்தா உனக்கு ஆளாகி அல்லேன் எனலாமே என்று அந்த பாட்டை முதல்ல சுந்தரர் அந்த சொன்ன சொல்லி தித்திக்கும் தீந்தமிழ் பாடலை கேட்ட ஆட்கொண்ட பெருமான் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார். பெருமானுக்கு அப்புறம் பாட்டு பாடின சும்மாவருக்கு இப்படி என்ன நிறைவு பண்றத உன் பாடல் என்னை மகிழ்ச்சியுற செய்தது. இன்னும் என்னுடைய புகழினை உணர்ந்து மக்கள் நலம் பெற பாடு என்று அருளி மறைந்தார் ஆண்டவன். இன்னும் நிறைய சொல் தவறாமல் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரர் புதிய பிறவியாகி விட்டார். இறைவனுடைய புகழ் பாட துடித்தது. கண்கள் ஈசனின் அற்புத திருக்கோலங்களை கண்டு கழிக்க விரும்பியது. சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருப்பதிகள் சென்று அவன் ஆலயத்துள் நுழைந்து தரிசனம் செய்ய கால்கள் விரைந்தன. அந்த சனம் முதல் அவர் தம் உள்ள கிடக்கையை நிறைவேற்ற முனைந்தார். நல்லூரை விட்டு புறப்பட்ட சுந்தரர் நேராக தம் பிறந்த திருநாவலூருக்கு திரும்பினர். எம்பெருமானின் ஆலயத்தினுள் சென்று நாவலேஸ்வராம்பிகை தரிசித்து மகிழ்ந்தார். விஷ்ணு பிரமன் வானவர் கோனாகிய இந்திரன் முதலானவர்கள் தாங்களே தேராகவும் அஸ்திரங்களாகவும் மாறி உதவ திரிபுரங்களையும் அளித்த ஈசன் நாவலூரிலே பிறந்து தம்மை திரு வெண்ணை நல்லூரிலே தடுத்தாட்கொண்ட பெருமையை பாடி மகிழ்ந்தார். முகன் வானவர் கோணும் குற்றவேல் செய்ய என்ற திருப்பதியம் எழுந்தது. பெண்ணையாற்றை கடந்து வடகரையில் உள்ள திருத்துறையூர் என்னும் தலத்துக்கு வந்து சேர்ந்தார் சுந்தரர். அங்க பாட்டில் தில்லைக்கு சென்று பொன்னம்பலவானை தரிசித்து மகிழ வேண்டும் என்ற விருப்பம் மேலோங்கி இருந்தது. அங்கிருக்கும் துறையூர் அப்பரையும் சிவலோக நாயகியும் வழிபட்டு மலையார அருவி திறன்மாமணியுந்தி, அந்த பாட்டு எப்படி பாடுறாரு சும்மா, மலையார அருவி திறன்மாமணியுந்தி அப்படின்னு ஒரு தலைப்பில் அந்த பாட்டு என்று பாசுரம் பாடினார். தவநெறி அளிக்குமாறு ஆண்டவனை வேண்டிக் கொண்டார் சுந்தரர். பிறகு அவ்வூரை விட்டு சிதம்பரம் செல்ல புறப்பட்டார். ஆற்றை கடந்து தென்கரையில் ஏறி வழி நடந்தார். இப்படி அடி போட்டி சிவன் சேவடி போட்டி நேயத்தே நின்ற நிர்மலடி போட்டி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போட்டி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி. அருள்மிகு எழுந்திருளும் நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. தேவாரம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கும் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையாரக்கும் விட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்று அலரானில்லே. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. திருவாசகம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினின் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினையுருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பில்லா ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருளுவது நீயே. திருவிசைப்பாய் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கற்றவர்கள் விளங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவனை திருவீழி மிளலை வீற்றிருந்த கொற்றவன்றனை கண்டு கண்டுள்ளங்குளிர எண்கண் குளிர்ந்தனவே. திருப்பல்லாண்டு இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது.
மண்ணுகதில்லை வளர்கணம் பத்தர்கள் வஞ்சர் போயகல பொன்னின் செல் மண்டபத்துள்ளே புகுந்து புகழ் எல்லாம் விளங்க அண்ணன் நடைமடவான் உமைகோன் அடிகோனுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியருக்கு நெறியந்த புத்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. பெரிய புராணம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. உலகெல்லாம் உணர்ந்து உலகெல்லாம் உணர்ந்த ஓதுக்கரியவன் இருளாவிய நீலநிவேலியன் அழகின் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அபிராமி அந்தாதி இறை திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தொடர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய் இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமவழியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் போல் நிறத்தாளை புதியடங்க காத்தாளை அங்கையை கையில் பாசம் சுதன் வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கே. முருகப்பெருமானுக்கு ஒரு திருப்புகழ். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என போதும் முட்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க தமரரும் அடிவேன 10 தலை தத்தை கணிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தருபொருள் பட்சத்துடன் ரச்சை தருளுவதொரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர் நிறுத்த பதம் வைத்து பயிரவிதை கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகை என ஊத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குத்தி புதைபுக்கு பிடியன முதுகை கொட்புற்றன நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து படவொத்த புறவள பெருமானே. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. லனியங்கிரிவானுக்கு அரோகரா. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. மருதாசல மூர்த்திக்கு அரோகரா. மந்திரகிரி வேலாயுசாமிக்கு அரோகரா. சிவாய ஓம் நம சிவாய. விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய நன்னாளில் எழுந்தருளும் நாதருக்கு 398வது அஸ்தம் விண்மீன் நன்னாளில் வழிபாடுகள் செய்திருக்கின்றோம். இந்த நன்னாளான இன்று வேண்டுதல் விண்ணப்பமாக திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் விவசாயம் தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையவும் நோய் நொடிகள் இல்லாமலும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாட்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வெய்தவும் திருவருள் பெருகவும் அருள்மிகு எழுந்தருளும் நாதர் பொன்னார் திருவடிகளில் மலர் தூவி வழிபாடு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இதிலும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நிலையா பிழையும் நின்னை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருள்வாய் கட்சியே கம்மனே. ஆண்மிகில் விழாது ஒழிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க
மேன்மைகள் செய்வனதி விளங்குக உலகமெல்லாம். கற்பனை கடந்த ஜோதிடனையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பரை யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்படம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, மலையானே போற்றி போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, மலையானே போற்றி போற்றி, கருவாகி ஓடும் முகிலே போற்றி, மலையானே போற்றி போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, மலையானே போற்றி போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாப்பா இந்த சின்ன வயசுல எப்படி பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு பாடுது நான் பாப்பா. பாப்பாலாம் இல்லைங்க, எல்லாம் சிவபெருமான். பாப்பா மாதிரியே சொல்லாதீங்க, சிவபெருமான். சிவபெருமான் எப்படி உள்ள போண்டங்கட்டான அந்த சின்ன விதி இருக்குது. நடக்க சும்மா எல்லாமே நடக்கலாம். அவர் செயல், என் செயல் யாதொன்றும் இல்லை, எல்லாம் அவர் செயல். தாய்மான விசாரணை சொல்றது பராபரமே. தாய்மான